வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூவில் சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாரம் ஏப்ரல் 30 வீக்கெண்டு. அதாவது நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கும்னு நினச்சிட்டு தான் இந்த வீக்கெண்டை நான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஒரு சில ஏமாற்றங்கள் எனக்கு ஸ்டார்டிங்லேயே கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து கரசாமி என்கின்ற அந்த படம் பார்த்தோம். ரெண்டாவது பேட்ரியாட், நான் மலையாள படம் பார்த்தேன். பட் ஆனால் பேட்ரியாட் எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடான மூவியாக இருந்தது. அது மலையாள மூவினால நான் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்ல, அதோட ரிவ்யூ சொல்கிறப்ப நான் அது இது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இப்போது நம்ம வந்து அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். நான் இந்த படம் போனதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து என்னென்னா, இது வந்து தனுஷ் படங்கிறதுனால மட்டும் இல்லை, இது வந்து விக்னேஷ் ராஜா அவரோட டைரக்ஷனில் வந்து 2வது படம். இதோட ஃபஸ்ட்டு படம் போர் தொழில்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அசோக் செல்வன் நடிப்பில் சரத்குமார் நடிச்சிருப்பாங்க, நிக்கிலா விமல்லாம் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப ஒரு கனக்கச்சிதமாக ஒரு 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 அதுவும் வந்து படம் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லோ நேரேஷனில் தான் படம் போகும். பட் ஆனால் அவரோட அந்த அந்த ரிட்டனும் அதோட எக்ஸிக்யூஷனும் வந்து படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அப்போவே விக்னேஷ் ராஜா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அவர் வந்து அவர் அந்த டேரக்டர்னு ஒரு பேர் வந்து அப்பயே வந்து வாங்கிட்டார். ஸோ அவரோட அடுத்த படம் என்னடா அப்படிங்கிறப்ப இமீடியட்டாக தனுஷ் வந்து உண்மையாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இமீடியட்டாக வந்து ஒரு படம் கொடுக்குறதுல வந்து ஒரு பெரிய ஆள். உடனே கொடுத்துருவாரு, நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருவாரு. அப்படி தான் இந்த படம் வந்து அவர் கொடுத்தாரு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு இது இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல். ஸோ இனிஷியலாக விக்னேஷ் ராஜா வந்து அப்ரோச் பண்ணது வந்து சிம்புவை தான். பட் ஆனால் அது வந்து இந்த ஸ்கிரிப்டா இல்லை வந்து வேறு என்னன்னு தெரியல. பட் ஆனால் விக்னேஷ் ராஜா, சிம்பு, வேல்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா ஒரு டாக் போயிட்டு இருந்தது. மேபி அது இந்த படமானு தெரியல, இந்த கதையானு தெரியல. ஓகேங்களா? ஸோ பட் அதுவும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தள்ளி போய் தென் தனுஷ்க்கு போய் தனுஷ் இந்த படம் பண்ணார் ஸோ படத்தோட ஸ்டார்டிங் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே வந்து இந்த படத்துக்கு மேலே வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து விக்னேஷ் ராஜாவோட ஒரு மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் வந்து தனுஷும் வந்து போகிற இடம் எல்லாமே வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். என்னோடய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாலும் சரி, என்னோட ஃபிலிமோட கெரியர்லேயும் ரொம்ப இதாக இருக்கும். அவரோட ஒர்க்கிங்கில் வந்து அவரோட நேர்த்தி பயங்கரமாக இருக்குது. குறிப்பிட்ட நாள்லேயே வந்து படத்தை முடிச்சிட்டாரு. அது இல்லாமல் வந்து அவரோட அந்த எக்ஸிக்யூஷனோட ஒர்க்ஸ், லைக் ஒரு படம் எடுக்கிறப்ப அந்த டைரக்டர் எடுத்துக்கிட்ட சிரத்தைகள்லாம் இருக்கும்ல, எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறாரு, எவ்வளோ பர்ஃபெக்டாக முடிக்கிறாரு, அந்த விஷயங்கள்லாம் வந்து தனுஷ்க்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகி போய் தென் அடுத்த படமும் நான் அவருக்கு பண்ணலாங்கிற ஸ்டேஜில் இருந்த டைமில் தான் இவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் போயிட்டு இருந்தது. நானும் இந்த படத்தை நிறைய நம்பியிருந்தேன். அப்படி என்னடா ஆச்சு படம் அப்படின்னா, படம் வந்து ரொம்ப ஸ்லோ டெட் ஸ்லோ. ஓகே, ஃபஸ்ட் படமும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் ஆனால் அதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறையா இருக்கும், விஷயங்கள் நிறையா இருந்தது அதில். ஆனால் இந்த படத்தில் என்னடா இல்லை அப்படின்னா, எனக்கு என்னமோ இது வந்து விக்னேஷ் ராஜா படம் மாதிரியே தெரியல. ஒரு காலத்தில் ஒரு டைமில் கார்த்திக் நரேன் ஒருத்தர் இருந்தார். எனக்கு இந்த விஷயம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறப்ப அவங்க வந்து கொஞ்சம் நகையாடினாங்க. பட் ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா, கார்த்திக் நரேன் ஒருத்தர் இருந்தார். துருவங்கள் 16, நரகாசுரன் இப்படிலாம் படம் முடிச்சுட்டு ஒரு 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 நல்ல ஒரு நேம் இருந்த டைமில் தனுஷ் ஆஸ் யூஷுவல் அவர் அப்ரோச் பண்ணார். பட் அந்த டைமில் வந்து கார்த்திக் நரேன் ஸ்டோரி இல்லை. உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஐ திங்க் ஒரு மலையாள படத்தோட டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், அந்த படத்தோட பேர் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது, சம்திங் அது நல்ல யூனிக் மெடிக்கல் பிளாட் ட்விஸ்ட் மூவி தான். ஸோ அந்த மூவி டோவினோ தாமஸ் வந்து ஹீரோ பண்ணியிருந்தார். ஸோ அந்த மூவியோட ரைட்டரை வந்து இந்த படத்துக்கு வந்து ரைட்டராக மீன்ஸ் இந்த கார்த்திக் நாராயண் படத்துக்கு வந்து ரைட்டராக வந்து எடுத்து ஒரு படம் ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அந்த படம் இப்போ எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். படம் பேர் வந்து மாறன், டைரக்ட் OTT ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தில் டியூரிங் மூவி டைம்லேயே வந்து அந்த படத்தை ஹாஃப் ஆஃப் த மூவிலே வந்து ஈவன் தோ டேரக்டர் செட்டில் இருந்தாலும் படத்தை டைரக்ட் பண்ணதே வந்து கார்த்திக் நாராயண் கிடையாது, தனுஷ் தான் சொல்லி நான் சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்த ஒரு பிளாட்டாக வச்சே வந்து கார்த்திக் நாராயண் வந்து நிறங்கள் 3ன்னு ஒரு படம் எடுத்தார் அதர்வா வச்சு. ஸோ அது வேறு ஸ்டோரி வச்சுங்க. ஏன்னா அந்த படம் அந்த நிறங்கள் 3 எடுத்துகிட்டு படத்தை ஒரு ப்ரொடியூசருக்கு போட்டு கட்டியிருக்காங்க. படத்தை ப்ரொடியூசர் பார்த்துட்டு அவ்வளோ ஷாக்கு. ஐயோ, இந்த படம் வந்துன்னா ஃபியூச்சரில் வந்து எனக்கு அந்த பெரிய ஹீரோட கால் ஷீட்லாம் எனக்கு கிடைக்காது, அதெல்லாம் இந்த படம் வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு தாக்கம் கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு அந்த படத்தோட ஸ்டோரி அகைன் சேஞ்ச் பண்ணி அது எண்டிங்கில் வந்து வேறு மாதிரி கொடுத்தாங்க மாதிரி தான் சொன்னாங்க. பட் அதுவும் ஐ திங்க் அந்த நிறங்கள் மட்டும் கூட ஐ திங்க் ஆல்மோஸ்ட் படம் ஒழுங்காக போகல. ஸோ அந்த டேரக்டர் அப்படியே ஒதுக்கிட்டார். ஸோ எனக்கு என்னமோ அதுவும் சேம் விஷயம் இந்த படத்தையும் தாக்கிச்சோன்னு எனக்கு ஒரு இது. ஏன்னா எனக்கு என்னமோ இந்த படம் வந்து விக்னேஷ் ராஜா படம் மாதிரி தெரியல. பட் மேக்கிங்லேயும் ஸ்கிரிப்ட்லேயும் இருக்கலாம். பட் ஸ்டில் இதில் வந்து நிறைய இன்டர்ஃபியர் ஒரு விஷயம் இருந்ததோ அப்படின்னு எனக்கு ஒரு 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 டவுட், அவ்வளோதான். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் மேக்கிங் ஃபஸ்ட்டு சீன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 minutes சீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் வந்து ஓகே படம் ரொம்ப சூப்பராக இருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பி உட்காந்து அப்படியே உள்ளே உட்காந்து பார்த்துட்டே போனால்
படம் ஸ்லோ டெட் ஸ்லோ கிட்டத்தட்ட இட்லி கடை பார்ட் 2 மாதிரி போயிருக்கு மாதிரி இருக்கு படம். அதுவும் கிராமம், இதுவும் கிராமம். கிராமத்து படங்களை வந்து எதுவுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. பட் த திங் வாஸ் அவங்க கொண்டு போன விதங்கள் வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக இருந்தது, ஸ்லோ பர்னிங்காக இருந்தது. இது வந்து விக்னேஷ் ராஜா படம் மாதிரி இல்லை. பட் மேக்கிங்கில் எஸ், அவர் ஒரு சில இடத்துல வந்து நல்லா மிரட்டியிருந்தார், நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த எதர் அந்த வங்கி கொள்ளைகளாக சீனெல்லாம் இருக்கட்டும், அதில் அவர் எடுத்துகிட்டு நேர்த்தியாக இருக்கட்டும், அங்கே நடக்கிற ஒரு 2-3 ட்விஸ்ட் பிளாட்ஸாக இருக்கட்டும், அண்டு அந்த இனிஷியல் ஃபஸ்ட்டு சீன், கூட்டு உடைக்கிற சீன், அந்த ஃபஸ்ட்டு சீனு, நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஃபஸ்ட் சீன் அப்படின்னா அவங்க வந்து டார்ச் லைட்லேயே ஒரு ஃபைட் இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் அந்த மேக்கிங்லேயே ஓகே, இதே மாதிரி தான் படம் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் மேக்கிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க யோசிச்சா. பட் கொஞ்சம் நெரேஷன் ரொம்ப வீக்காக இருந்தது. மேபி தான் சொல்ல இன்டர்ஃபியராக என்னன்னு தெரியல. நான் வந்து ஒரு விஷயம் நினச்சிருந்தேன், வேல்ஸ் இன்டர்நேஷனல் வந்து கண்டினியூஸாக வந்து படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகிட்டே வந்துருந்தது. ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு ஹிட் கொடுத்து, தனுஷ் ஆல்ரெடி அவர் வந்து 3 படங்கள் கமிட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு படத்துக்கு 60 கோடி வச்சு 3 படத்துக்கு 180 crore கொடுத்து கமிட் பண்ணிட்டார் முன்னாடி ஏர்லியாக. ஸோ அதில் ஒரு படம் முடிஞ்சிருச்சு. அடுத்த படம் வந்து மாரி செல்வராஜ், அதுக்கு அடுத்த படம் வந்து வடச்சென்னை 2 அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்குது. பட் ஆனால் இப்போ தான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து இப்போ ப்ராஃபிட் அண்ட் ஷேர் பேஸில் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு கழுத்தெல்லாம் போட்டாங்க. அது வந்து நம்ம வேல்ஸுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா ஒரு படத்தோட அட்வான்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த 2 படங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் ஷேரில் புக் பண்ணிப்பார். பட் ஆனால் ஓகே, அது போகிற காலத்தில் வருங்காலத்தில் பார்ப்போம் அதுக்குள்ள விஷயங்கள் என்னென்னு. ஆனால் இந்த படமாவது வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்குன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய தலையில் ஒரு இடியாக தான் விழுதுன்னு தோணுது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் சொல்லணும்னா நம்ம வந்து இனிமேல் ஓப்பனாக சொல்லணும்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடில் படம் வந்து ரொம்ப அற்புதமாகவே இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடில் ஓகேங்களா, அஸ் அ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தனுஷ்கா இருந்தாலும் சரி, அட் த சேம் டைம் அந்த இவர் கேஸ் ரவிக்குமார் பண்ணியிருந்தார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அண்டு மமிதா பாஜி எஸ், அவங்களுக்கு கொடுத்த நேரேஷனா ஓகே ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்டு கருணாஸ் ஆஸ் யூஷுவல் அவர் வந்து எப்பயுமே வந்து அவர் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் ஒரு நல்லாவே பண்ணியிருந்தான்னு சொல்லணும். பிருத்திவி அதாவது பாண்டியராஜ் பையன் கொடுத்த சீன்ஸை ஓகே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தார். நான் மேற்கொண்டு நான் வந்து இந்த படம் முக்கியமாக போனது காரணமே விக்னேஷ் ராஜா ஓகே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் சொல்லணும். பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்குமாங்கிறது ரொம்ப டவுட் தாங்க. ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு பேக் போனாக வந்தது. ஈவன் தான் சொல்லப்போனால் அவர் கூட ஹீரோன்னு கூட வச்சுக்கலாம். நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் பிஜிஎம் கொடுத்து படத்தை எலிவேட் பண்ண ட்ரை பண்ணார். பட் எஸ் ஸ்டில் இட் பிளாட்ஸ் சம்வேர் அப்படியே ஒரு இதாக தான் போச்சு. கரெக்டாங்க, இந்த படத்தை பற்றி பேசினா அதையும் நெகட்டிவாக தான் பேச தோணுது. ஸோ நம்ம அடுத்து பேட்ரியாட் படத்தை பற்றி பேசலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் வணக்கங்க.